கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு சார். யுஎஸ்ல ஒரு நாளைக்கு ஒருத்தருடைய சராசரி வருமானம் இந்திய பணத்திலே 23,000 ரூபாய். ஆனா அங்க கூட எந்த விதமான ஒரு விளையாட்டையும் அவருடைய தேசிய விளையாட்டானாலும் சரி அவருடைய மாநில விளையாட்டானாலும் சரி ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. சீனாவை எடுத்துக் கொள்ளுங்கள், எந்த நாடுகளை வேண்டாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த ஊக்கத்தை கொடுப்பதற்கு எந்த விதமான நிறுவனமும் அரசாங்கத்தை தவிர பொறுப்பெடுக்கவில்லை. ஆனால் அன்புடன்களே, நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், உலக வரலாற்றில் ஒரு என்ஜிஓ, ஒரு சமுதாய அமைப்பு 62 வருஷம் எந்த விதமான பிரதிபலையும் எதிர்பார்க்காமல் மாநில விளையாட்டான கபடியை இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, மாணவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்திற்காக 62 வருடம் தொடர்ந்து இடைவிடாமல் நடத்தி உலகிலேயே முதல் முறையாக ஒரு மாநில விளையாட்டை 62 வருடம் தொடர்ந்து நடத்திய முதல் அமைப்பு என்ற பெருமையை இன்று இந்த அமைப்பு பெறுகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் எல்லாம் கௌரவம் கொள்ள வேண்டும், நாம் எல்லாம் கர்வம் கொள்ள வேண்டும், நாம் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும். அப்படி ஒரு சிறப்பு மிக்க விஷயத்தை இன்று நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1991 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரை மே 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மே 15ற்குள்ளாக முடிக்கப்பட்டது. ஆனால் 2020, 2021 ஆகிய 2 வருடங்களில் கொரோனாவால் மாற்றப்பட்டது. ஆனாலும் இடைவிடாமல் 62 ஆண்டு காலமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை செய்த இன்றைய நாள் உலக வரலாற்றில் நம்மளுடைய மாவட்டத்தினுடைய பெயர், நம் கிராமத்தினுடைய பெயர், உங்கள் பெயர், நம் பெயர், நம் மாநிலத்தினுடைய விளையாட்டான கபடியினுடைய பெயர் உலக வரலாற்றில் பதியிருக்கிறது என்று சொன்னால் நாம் அனைவரும் பலத்த கரகோஷத்தை கொடுத்து நாம் மகிழ்ச்சி